Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து கில்டர் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். கில்டர்னா வந்து ஜிகினா மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜிகினா தான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜலிச்ச மண் வந்து எடுத்துர்க்கேன், அப்புறம் ஜலிக்காத மண் எடுத்துர்க்கேன், கொஞ்சம் தண்ணி எதுக்கும் எடுத்துர்க்கேன், அப்புறம் பெயிண்ட், சிசர், அப்புறம் வந்து பிரஷ், அப்புறம் gift பேப்பர், அலுமினியம் பாயில், அப்புறம் உப்பு வந்து எடுத்துர்க்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ மண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஜலிச்சு வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து கடல் மண் தான், நல்லா ஜலிச்சு நல்லா பொடியா வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் கலக்க போகிறோம். நல்லா கட்டியாக இருக்கிற பெயிண்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கலாம். நான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமையே நல்லா வந்து வந்துருச்சு. நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து மண்ணு கூட ஜாயிண்ட் ஆகி நல்லா வந்து கிடச்சிரும். இவ்வளோ தான் நம்மளுடைய கில்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து கில்டர் மாதிரியே வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளூ கலரில் வந்து கில்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போ அது வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஜலிக்காத மண்ணை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கில்டர் வந்து கிடச்சிரும். இதையுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கலாம். காய வச்சதால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கில்டர் மாதிரி வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து கில்டர் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பு, சால்ட் உப்பு வந்து எடுத்திருக்கேன். அந்த சால்ட் உப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கலர் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கில்டர் வந்து கிடச்சிரும். நமக்கு என்ன கலர் வந்து தேவையோ அந்த கலரை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அலுமினியம் பாயில் இருக்கும் பார்த்திங்களா, அதை சின்ன பீஸாக வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை குட்டி பொடியாக வந்து சிசர் வச்சு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பொடி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கில்டர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூளாக வந்து கிடைக்கும். நமக்கு வந்து சில்வர் கலரில் வந்து கில்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து நமக்கு என்னென்ன கலர்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சில்வர் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோல்டு கலரில் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா இப்போ டைரி மில்க்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கோல்டு கலரில் வந்து கவர் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிங்கன்னா கோல்டு கலரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் gift கவர் வந்து கலராக வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன கலரில் வந்து தேவைப்படுதோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிற gift கவர் வந்து சின்னதாக வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதையுமே வந்து தூளாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் கில்டரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் வந்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு நான் வந்து 5 மெத்தட் மட்டும் தான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்ச மண், அதுக்கப்புறம் ஜலிக்காத மண், உப்பு, அலுமினியம் பாயில், அதுக்கப்புறம் gift பேப்பர். ஓகே, இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கவர் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று நல்லா காய வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மழை பெய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா காய வைக்க முடியல, கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாய் சொன்னால் குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹாய் சொல்லிடலாம். அபிநயா ஹாய், மான்சிகா ஹாய், ஆர்எம் சாய் சுருதி ஹாய், திவ்ய தர்ஷினி ஹாய், சுபன் ஹாய், கிருத்திகா ஹாய், ரேஷ்மிதா ஹாய், கபன்யா ஹாய், அர்ச்சனா ஹாய், நந்தினி ஹாய், சாதனா ஹாய், மானசா ஹாய், சுபிஸ்ரீ ஹாய், மோனிகா ஹாய், வன்ஷிகா ஹாய். இவங்க 15 பேருக்கும் பெரிய ஹாய். இவங்க மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஹாய் சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஹாய். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கில்டர் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கணும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ
ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.